ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி, நீங்க ஏதோ கேள்வி கேட்கணும்னு இருந்தீங்க, கேளுங்க. இந்த மகாவிஷ்ணுனா யாரு? அந்த நாராயணரா? இல்ல அவர் இல்ல. அந்த இப்போ ஸ்கூல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்து ஒரு பிரச்சனை ஆச்சு. சரி, ஓகே, சொல்லுங்க. அவர் மறுபிறவி, அந்த பிறவியை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுலதான் எனக்கு ஒரு டவுட். நீங்க அந்த பிறவி போன ஜென்மத்துல பாவம் பண்ணதுனால இப்படி எல்லாம் ஆனீங்க அப்படிலாம் சொன்னாரு, அதனால உங்களுக்கு டவுட். ஸோ இப்போ அவரால் நிறைய பேருக்கு இந்த டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். காரணம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது சில பேர் இந்த மாதிரி நமக்கு நோன்னாதான் எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்விகள் வரும். முற்பிறவி கண்டிப்பா உண்டு தம்பி. ஏன் உண்டுன்னா, அதுக்கு எதை உதாரணமா எடுத்துக்கலாம்னா, நம்மளோட வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள்னா 100 வருஷங்களுக்கோ இல்ல 1000 வருஷங்களுக்கோ முந்தினது வந்து இல்ல, ஆரம்பத்துல தோன்றினது. எந்த ஒரு மனிதன் பகுத்தறிவு பெற்று, பகுத்தறிவுனா எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்கு, பகுத்தறிவுக்கு நம்ம போக வேண்டாம், எந்த ஒரு மனிதன் ஞானம் பெற்று ஒரு உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சானோ, பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள உறவை சொல்ல ஆரம்பிச்சானோ, அவனுடைய 7வது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சானோ, எவன் பேச ஆரம்பிச்சானோ, அவன் தான் வேதத்தை இயற்றியவன். அது யாருன்னு நம்மளால தெரியவே தெரியாது, ஏன்னா பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால. ஸோ இந்தியாவுடைய, இந்த பாரத தேசத்துடைய, நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஹிஸ்டரி இது. இப்படி பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் உபநிஷத்துக்கள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வர அந்த ஞானிகள்லாம் அதை அந்த எளிய முறையில் கொஞ்சம் நமக்கு எளிமைப்படுத்தி அதெல்லாம் சொல்ல உபநிஷத்துன்னு வந்துச்சு. அதோடைய உபக்குரல்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் நமக்கு சொல்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நேற்று வரலாம். மறுபிறவி கான்செப்ட் எப்பயோ வந்துச்சு. இது கான்செப்ட் கிடையாது, உண்மை. காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் ரொம்ப ஆடம்பரமா இருப்பான், நிறைய விஷயத்தை அனுபவிப்பான் இல்லையா. அவன் முட்டாளா இருப்பான், அவனுக்கு பார்த்தா பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். இன்னொருத்தர் ரொம்ப புத்திசாலியா இருப்பான், பாவம் அவன் தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம ஒரு ஓட்டு வீட்டில் ஒடிஞ்சு போய், என்ன திறமை இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது, எல்லாத்துலயும் தோல்வி கிடைக்கும். ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் கெட்டவனா நல்லவனா? நல்லவர் இல்லையா, கடவுள் நல்லவர். அப்படிதான் எல்லாமே சொல்றாங்க. யாரா இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தா இருந்தாலும் கடவுள் நல்லவர் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற அந்த நல்லவர் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கிக்கணும்? இதுக்கு நாம வழி தேட ஆரம்பிச்சாலே போன ஜென்மத்தோட கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மழையானது இந்த எல்லா உயிர்களுக்கும் சமமா கிடைக்குது, சூரிய ஒளி எல்லா உயிர்களுக்கும் சமமா கிடைக்குது, இருளும் சமமா இருக்கு, உணவுகளும் உயிர்கள் உற்பத்தி ஆக அந்த உணவுகளும் விளைஞ்சுக்கிட்டு போகுது. ஒரு உயிருக்கு இந்த உயிர் உணவு அப்படின்னு ஒரு செயின் ரியாக்ஷன்ஸும் இந்த இயற்கையில இருக்கு. ஸோ இவ்வளோ படைச்ச இயற்கைக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சொன்னாங்க. ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு உயிரை கீழே தள்ளுறதுக்கும் அது சத்தியமாக உடன்படாது. இதை பார்க்கும்போது முற்பிறவி கான்செப்ட் வந்துருச்சு. சரி, நம்ம இந்த முற்பிறவியை பற்றி இப்போ பேசுறத விட கடைசியாக பேசலாம். இதில் ஒரு உதாரண புருஷர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் புத்தர் பெருமான். இப்போ இந்த புத்தர் பெருமான், உங்களுக்கு அவரோட கதையை தெரியும். அவரோட பேர் சித்தார்த்தர், தெரியும் இல்லையா? தெரியும். அவர் பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒருத்தர் சொல்லி ஞானியாட போறான்னு அந்த பயத்தில் அவரை பொத்தி பாதுகாப்பாரு. இருந்தாலும் அவர் ஒரு டெட் பாடியை பார்த்துருவாரு, வயசான ஆளை பார்த்துருவாரு, இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கவனிச்சிருவாரு. எது பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்த்துருவாரு. அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்போ இவன் இறந்து போயிடுறான், வயசாகி இறந்து போயிடுறான், நோய்வாய்ப்படுறான். அப்போ இந்த மனித பிறவி இவ்வளோ துன்பகரமானதா? ஏன் இந்த துன்பங்கள்? ஏன் இந்த மனித பிறவிலேயே நம்ம சுத்தி வருவோமா? என்ன இதெல்லாம் நம்ம விட தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அரண்மனையை விட்டு யாருக்கும் தெரியாம வெளியே போயிடுவார். வெளியே போய் காடு மலைன்னு சுத்தி நம்ம என்னென்ன இருக்கோ அந்த விஷயங்கள், மந்திரங்களை ஓதுறது, விரதங்கள் இருக்கிறதுன்னு உடலை வருத்திப்பாரு. ஆனாலும் அவர் திருப்தி அடைகிற மாதிரி எந்த பதிலும் இதில் கிடைக்காது அவருக்கு. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மந்திரங்கள், சில விஷயங்கள், தியானங்கள்லாம் பண்ணும்போது சில அற்புதமான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதுலெல்லாம் அவர் திருப்தி அடைய மாட்டார். சில பேர் அதிலே திருப்தி அடைஞ்சிருவாங்க. இப்போ இருக்கிற நிறைய பேர் முளைச்சிருக்கிறது அதுதான். சின்ன அனுபவங்கள் கிடைச்ச உடனே நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், வாங்க உங்களுக்கு சொல்லித்தரேன்னு அதை கிளாஸ் எடுத்து அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுவார் புத்தர், இதெல்லாம் திருப்தி அடையாத போது போதி மரத்தடியில் உட்காருவார். எல்லாத்துலேயும் விரக்தி ஆகிடுவார். என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் வேஸ்ட் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துடுவார். அவர் போதி மரத்தடியில் உட்காந்துருவார். எனக்கு அந்த போதி மரம் தான் எனக்கு இன்னொரு ஒரு டவுட்டு. அந்த போதி மரம்
அவருக்கு ஞானம் கொடுத்ததா? அது நான் ஞானம் கொடுத்தா மாதிரி பேசுறாங்க. இல்ல இல்ல இல்ல, போதி மரம் புனிதமானது. எல்லா மரங்களும் புனிதமானதுதான், எல்லா உயிர்களும் புனிதமானதுதான். போதி மரம் அவரு உட்கார்ந்ததுனால புனிதமாயிடுச்சு. ஏன் காரணம்னா, போதி மரம் அவருக்கு ஞானத்தை தரல. யாரும் ஞானம் தர முடியாது. உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க தானே சாப்பிடணும். அப்போ நமக்கு ஞானம் வேணும்னா நாம தான் உணரணும். புத்தருக்கு அந்த மரத்தடியில ஆயசமா உட்கார்ந்து தன்னை விரக்தி அடைஞ்சு தன்னைத்தானே கவனிக்க ஆரம்பிப்பாரு. தியானம், அதுதான் தியானம் சொல்லுவாங்க. தன்னைத்தானே கவனிக்க ஆரம்பிச்சு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு, எதுவுமே இல்லைன்னு விசிராந்தியா விட்டுருவார். பாத்தீங்களா? அந்த சமயத்துல அவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன உறவுன்றது அவருக்குள்ளேருந்தே அந்த ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ போதி மரத்தடி அந்த அளவுக்கு பெருமை பெற்றது. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இவர் ஞானம் பெற்றுவார். ஞானம்னா என்ன? தெரிந்து கொள்ளுதல். இந்த பிறவின்ற பெருந்தலையிலிருந்து நான் விடுதலை பெற்று நான் எங்கேருந்து வந்தனோ அங்க போனோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தாங்க ஞானம். ஞானம் என்பது தெரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். உலகத்துல எவ்வளவு ஞானம், விஞ்ஞானம்ன்றோம். நம்ம வானத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த நட்சத்திரம் இங்க இருக்கு. இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடித்து முன்னாலே அந்த நட்சத்திரம் அங்கே தான் இருக்கு. இவங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இறைவன் எல்லாத்தையுமே உண்டாக்கி போயிட்டான். இந்த உலகத்துல வேற இல்லாத பொருளை ஒன்றும் உருவாக்கல விஞ்ஞானிகள். இருக்கிற பொருளை இதுலேருந்து அதில் மாற்றி அதுலேருந்து மாற்றி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால விஞ்ஞானிகள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மெய்ஞானி பெரிய விஷயம். தன்னுடைய மெய், அதாவது உடலில் தான் இருப்பதை உணர்ந்து தன்னை இயக்குவது எதுன்னு உணர்றான். பார்த்தீங்களா? அவன் தான் மெய்ஞானி. ஸோ அவனை உணர்ந்துருவாரு. உணர்ந்த பிறகு ஒரே விஷயம் தாங்க அவர் மக்களுக்கு சொல்வாரு. கடவுளை பற்றி எங்கேயுமே பேச மாட்டார். ஏன்னா கடவுள் பேசப்படுபவன் அல்ல, உணரப்படுபவன் அவருக்கு நல்லா தெரியும். நான் பேசுறதுனால எல்லாராலையும் உணர முடியாது. அவங்க முயற்சி பண்ணாதான் உணர முடியும். அந்த முயற்சிக்கு முதல் தடையா இருக்கிறது ஆசைகள்னு. எனக்கு அந்த ஆசையிலையும் இன்னும் ஒரு டவுட் வேற. இந்த ஆசை வந்து எல்லாருமே தானே படுறாங்க. கரெக்ட். அந்த தேவையான விஷயத்துக்கு ஆசைப்படுறது அது தப்பு இல்லையே. இப்போ நீங்க மழையிலையும் வெயிலையும் பாதுகாக்க கடவுள் உங்களுக்கு 6வது அறிவு கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க? அந்த மழையிலையும் வெயிலையும் பாதுகாக்க ஒரு வீடை கட்டிப்பீங்க. இது தேவை. நம்ம உடலை வளர்க்கறதுக்கு சாப்பிடணும், இது தேவை. அதெல்லாம் நமக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஆனால் இதுக்கும் மீறி நாம் ஆசைப்படுறோம். எனக்கு அரண்மனை மாதிரி வீடு வேணும், அப்போ வச்சிருக்கேன் பாரு அந்த மாதிரி நான் வரணும். இதெல்லாம் பேராசை. இந்த ஆசைகள் வரும் பொழுது, பேராசையா மாறும் பொழுது, வெறும் ஆசையா வரும், அது பேராசையா மாறும் பொழுது அடுத்தவனை துன்பப்படுத்தியாவது அந்த நம்ம ஆசையை அடைய பார்ப்போம். இல்லை அடுத்தவனுக்கு நமக்கு ஈஸியாக அந்த ஆசை கிடைச்சிரும். அப்போ அதுலேயும் நம்ம முழு திருப்தி அடைய மாட்டோம். அந்த ஆசை நிறைவேறின பிறகு அடுத்த ஆசைக்கு போகும். இப்படியே நம்ம மனம் நம்மளை அலைக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மனம் என்பது ஆசையின் குவியல் தான் மனம். அனுபவங்களின் குவியல் தான் மனம். அதை தான் மனம் சொல்லுகிறோம். மனம்ன்றது வேற இல்லை. மனம் கொண்டவன் மனிதன், ஆசைகளையும் இதையும் கொண்டவன் மனிதன். ஸோ இந்த மனம் நம்மளை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து நாம வெளியேறதுக்கான வழியை தான் ஆசைப்படாதீர்கள் சொல்றது. இப்போ தேவை உனக்கு கண்டிப்பா நான் சாப்பாடு வேணாம்லாம் வெறுத்துவதுக்கு போல நீ வரதை ஏத்துக்கோ. உனக்கு இதுதான் உனக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அதற்கு மேல் நீ என்ன பண்ணாலும் அது கிடைக்காது. அதனால அடுத்தவனை நீ வதையை கூட்டும் பொழுது என்ன ஆகுது? அங்க பிறவி பெருந்தலையில நீ மாட்டிக்கிற. இப்போ நான் உனக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? நீயும் வந்து இயற்கையோட வந்தவன், வேற எங்கேயும் வரல, புதுசா உற்பத்தி ஆகல. நீயும் நானும் ஒண்ணுதான். உன்னை இயக்குறதும் என்னை இயக்குறதும் ஒண்ணுதான். இப்போ உன்னை இயக்கி கொண்டு இருக்கும்போது அதற்கு துன்பம் கொடுத்தன்னா இந்த துன்பத்தோட அனுபவத்தை நானும் அனுபவிக்கணும் இல்லையா? நாம என்ன செய்யறோமோ அது ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும். இது பேங்க் பாலிசி மாதிரி தான். ஒரு பந்தை செவுத்துல அடிக்கும்போது ரிட்டர்ன் வரும். அதுபோல் நாம் செய்வது நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ நம்ம திரும்ப கிடைச்சா எதால அனுபவிக்க முடியும்? அதை உடல் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். ஸோ அந்த உடலை இயற்கை திரும்ப திரும்ப கிடைக்கும். எப்படி திரும்ப திரும்ப கொண்டு வரும்னா, நீங்க எந்த ஆசை உங்ககிட்ட என்னென்ன நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கோ, எதெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தீங்களோ அதெல்லாம் எந்த கருவுல போய் நீங்க பிறந்தீங்கன்னா அதெல்லாம் அனுபவிப்பீங்களோ அந்த கருவுல கொண்டு போய் இயற்கை உங்களை உட்கார வைக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து அனில் அம்பானிக்கு ஒருத்தர் பிறந்தாரு, சாரி பேர் சொல்லியிருக்க கூடாது, ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒருத்தர் பிறந்தாருன்னா அதை அனுபவிக்க வேண்டும் என்பது அந்த உயிருக்கு இருக்கு. அதனால அந்த பணக்காரர் இப்போ ஒருத்தனுக்கு நம்ம ரொம்ப துன்பம் கொடுத்து அவனுக்கு பணத்தை சரியா கொடுக்காம அவனை ஏழ்மையில வாழ வச்சு அவனை ரொம்ப துன்பப்படுத்தணும்னா அந்த துன்பத்தை அனுபவிக்க ஏழ்மையில போறப்போம். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். அதனால இதுக்கு டீட்டெயிலா போக வேண்டாம். இதுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. பிறவி தலையை அதாவது தலை என்றால் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பதுன்னு அர்த்தம். இந்த தலையை இது பண்ணோம்னா ஆசை என்னும் பூட்டை நாம் அறிவு என்னும் சாவியை கொண்டு அகற்றிவிட வேண்டும். அந்த சங்கிலியை அகற்றிடணும். ஆசை என்ற சங்கிலியை அகற்றி தேவைக்கேற்றாற் போல் வாழ்ந்து நமக்கு என்ன, அதாவது நாம எதுக்கு இந்த உடலை வச்சிருக்கோம்?
போன இதில் என்னென்ன இருக்கோ அதோடைய கர்மாவை கழிக்கதான், அதை தான் கர்மான்னு சொல்கிறோம். அந்த கர்மாவை கழிக்க இந்த உடல் எடுத்துருக்கோம். அதெல்லாம் கழிச்சிட்டு நாம் நம்ம ஊருக்கு போயிடணும், நம்ம இடத்துக்கு போயிடணும். எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் மனிதனாக பிறந்ததற்கான நம்மளோட ஜென்மத்துடைய குறிக்கோள். அதை தான் அடையணும். அதுக்காக தான் ஒரு மனிதனும் பிறகு எடுத்தான். நீங்கள் அது இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப மோசமான செயலாம் செஞ்சீங்கன்னா திரும்பி ஓரறிவிலேருந்து வர ஆரம்பிப்பீங்க, புழு பூச்சிலேருந்து வர ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமும் நடக்கும். ஏன்னா இயற்கையை நம்மளால் அனுமானிக்க முடியாது, யாராலையுமே இயற்கையை சொல்ல முடியாது. அதனால் நாம் ஆசைகள் என்னும் தலையை அறுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம், தேவைகளுக்கு ஏற்றாற்போல் வாழ்வோம், மற்றவருக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழ்ந்து பிறவி பெருந்தலையை நீக்கி நாம் இந்த மனிதனாய் பிறந்ததற்கான நோக்கத்தை அடைவோம். நன்றி, வணக்கம்.